ஹாய் ஹலோ. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரியில் ப்ரோ, போஸ்டிங் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எழுத்தர், அதாவது ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகரியில் நமக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நிறைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி நிறைய டிஸ்ட்ரிக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ எங்கேருந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில். ஸோ இந்த திருக்கோயிலிருந்து தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா, மினிமம் நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வேறு எந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனுமே நமக்கு வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்போது ஃப்ரெஷராக நீங்கள் டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், ப்ரொசீஜர் என்ன, ஏஜ் லிமிட்டு எல்லாமே நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே பாருங்கள், இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எழுத்தர் ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகரியில் நமக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் வந்து நீங்கள் 10வது படிச்சிருந்தாலே போதும், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களில் நிறைய பேருக்கு இன்னும் டவுட்டு வரும், ப்ரோ நான் டிகிரி படிச்சிருக்கேன், டிப்ளமோ படிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு. எந்த டவுட்டுமே வேணாம், ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10வது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் 12th படிச்சிருக்கலாம், டிகிரி, டிப்ளமோ இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா, 18 வயதிலிருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் எதுவுமே கிடையாது. அதிகபட்சம் 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் வேலைவாய்ப்பு விண்ணப்பம். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய பேர், அப்பா பேர், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரி நம்மளுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ எல்லாத்துக்குமான லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒவ்வொரு ஜாபுக்குமே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், அதாவது இந்த ரெக்கார்டில் இருக்க இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், சீட்டு விற்பனையாளர், அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ஸோ காவலர், எல்லா வேகன்சிக்குமே அப்ளை பண்ணி நம்ம வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஜாபுக்கு நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுடைய டிசி ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க, ஆதார் அட்டை, நம்மளுடைய ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க, இந்து சமயத்தைச் சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கும், அதையும் நீங்கள் அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த நன்னடத்தை சான்று. 5, 6 கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 2 நன்னடத்தை சான்று, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் காலேஜில் வாங்கினதை வந்து நம்ம சென்ட் பண்ணணும். அடுத்த இன்னொரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஃபார்மெட்டு நான் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஒரு கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து நம்ம வந்து அட்டஸ்டேஷன் வாங்கணும். யார்கிட்ட ப்ரோ வாங்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஹெட் மாஸ்டர்ஸு, அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட்ஸு, ஸோ பேச்சுலர்ஸ் டீச்சர்ஸ் அப்படிம்பாங்க, ஸோ அவங்கக்கிட்ட வாங்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, ஹெச்ஓடி, அங்கே இருக்கிற லெக்சரர்ஸு, தென் பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸரு, இந்த மாதிரி க்ரீன் இங்கில் நமக்கு வந்து சைன் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கலாம். வாங்கி நம்ம இந்த அப்ளிகேஷனோட என்க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 25 ரூபாய்க்கான செல்ஃப் அட்ரஸ்டு கவர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ளை வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. இந்து சமய அறநிலையத்துறைக்கு வந்து நம்ம இந்த 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டி செல்ஃப் அட்ரஸ்டு கவர் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனோட வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 10,700லேருந்து 33,700 வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து எழுத்தர் கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 10,700 அப்படிங்கிறது நமக்கு வந்து முதல் மாத சம்பளம். இப்போ வந்து நம்ம வேலைக்கு சேர்கிற முதல் மாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் தான் பார்த்திங்கன்னா இந்த 10,700 அப்படிங்கிறது.
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25 வயசில் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து 58, ஸோ இப்போ வந்து 60 வயசாக மாற்றிட்டாங்க. ஸோ 60 வயசில் நம்ம வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த 33,700 வந்து நமக்கு வந்து மாத சம்பளமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த எழுத்தர் கேட்டகரியிலே நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து 10 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸ்டேட் அலவன்சஸ் எல்லாமே நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியலாக மாறிக்கிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 33,700 அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 58,500 வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பேஸ்டு பை ப்ரொமோஷன். நமக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? இதில் இருந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியுமா அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் தான். எப்படின்னா அந்த இப்போது நம்ம எந்த இடத்துல கேட்குறோமோ ஸோ அந்த இடத்துல வந்து வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா மேபி நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே நம்ம வந்து அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் அட்டஸ்டேஷன் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்ம அட்டாச் பண்ணி அனுப்புகிற எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே நம்ம வந்து அட்டஸ்டேஷன் வாங்கி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்தோன்னா குடும்ப அட்டை, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அரசு பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறக்காமல் நீங்கள் பண்ணிவிடுங்க. எங்கேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் திருச்சியை சேர்ந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணிங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. பட் நல்ல ஒரு எழுத்தர் அப்படிங்கிறது ஒரு நல்ல வேகன்சி தான். வேகன்சி கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் இன்டர்வியூ லெட்டர் இதுக்கு எத்தனை பேருக்கு அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பேர் தான். ஓகேங்களா? 1:20 இந்த ரேஷியோவில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்வியூ லெட்டர் அனுப்புவாங்க. நம்ம வந்து ஒரு 100 அப்ளிகேஷன் நம்ம அனுப்புனாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 1:20 அதிகபட்சம் 20 பேருக்கு மட்டும்தான் இன்டர்வியூ லெட்டர் அனுப்புவாங்க. அதனால திருச்சியை சேர்ந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓன் டிஸ்ட்ரிக்டில் ஆட்களை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து நம்மளை வந்து செலெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ லெட்டர் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து வேஸ்ட்டாக வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுனால ஓன் டிஸ்ட்ரிக்ட் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை வீடியோ வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுவேன். இப்போது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.